இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் வான் மண்டலத்திலேருந்து பார்க்கும்போது இந்த மகர ராசி ஒரு 10வது ராசி. பூமி ராசி, சர ராசி, எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் கடுமையாக உழைத்து அதை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசக்கூடிய ஒரு ராசி. விரைவாக மற்றவங்களை புரிந்து கொண்டு அவங்களுடைய திறமையை அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் எங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது கரண்ட்டு மேலேயோ அல்லது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துலையோ பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுடைய வீடு அமையும். அல்லது குகைகளுக்கு பக்கத்தில் அல்லது தொழில் ஸ்தாபனங்களுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய எண்ணம் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா எதையுமே டக்குன்னு பேச மாட்டாங்க. ஒரு பயந்த சுபாவத்தோடு பேசக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா பூமி ராசி ரொம்ப பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. சர ராசி என்பதனால கொஞ்சம் பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, கை காலில் வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மகர ராசி என்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். மற்றவங்கள ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு ஒற்றுமையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப அன்பானவங்க. அதே மாதிரி தாங்கிட்ட மற்றவங்களும் அன்பை வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க பார்த்தா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. எதுவும் தெரியாதது போல தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் அலசி ஆராய்ந்து ஒரு பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து புரிந்து செயல்படக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரக நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுடைய ராசி அதிபதி வக்ரக நிவர்த்தி ஆகிட்டதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானோடு ராகு இணைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரகநிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இந்த மகர ராசி என்பர்களுடைய ஒரு இயல்பு இருக்குது. தன்னை நாடி உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்ணும் கருத்துமா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளக்கூடியவங்கள இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உபசரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு வந்தாங்களோ அவங்களுக்கு உதவுறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு பிடிக்கும். இயல்பாகவே உங்களுடைய மனம் அப்படி தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். வீடு மாற்றமாக இருக்கலாம், அல்லது தொழிலில் செய்கிற வேலையில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாங்கணுங்கிற மாதிரி ஆர்வம் வரும். அதனால் கொஞ்சம் செலவுகள் வரலாம். எதிர்பாராத திடீர்னு பண வரவும் கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் கொஞ்சம் வரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்பீங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் மீண்டும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. எழுத்து வகையில் எதுலையாவது சின்ன சின்ன சிக்கல்கள்
சிக்கல்கள் பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மளிகை பொருளே எழுதுறீங்கன்னா கூட அதில் ஏதாவது எழுத்து பிள்ளையாக எழுதிருப்பீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுகிறது நல்லது. வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிக நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதற்கு போதுமான ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போதுமான ஆதாயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது. கவனமாக செயல்படணும். இப்படி போதுமான ஆதாயம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஆத்திரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை வெளிநபர்கிட்ட பேசிடுவீங்க. அதனால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ வெளியில் எங்கேயாவது பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு மன அமைதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்க. தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நகைச்சுவையாக பேசுகிறங்கிற பேரில் மற்றவங்களுடைய மனதை நோக்கடிக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேசிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில மன வருத்தத்தை ஒரு சில இடத்துல கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டு கொஞ்சம் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. அது ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படும். பொதுவாகவே மகர ராசி என்பர்களுடைய குழந்தைகள் மூலிமா ஏதாவது மன மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும்தான் மன மகிழ்ச்சி கிடைக்கும். அவங்களுடைய தசாபதி கிரக அமைப்புகள், அவங்களுடைய கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். பொதுவாகவே பார்க்கும்போது குழந்தைங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு அமோகமான மாதமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தோழிங்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. சுமூகமாக இருந்ததுன்னா ரொம்ப அருமை. இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்படணும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் வேகம் விவேகம் ரெண்டும் இருந்ததுன்னா நல்ல ஒரு சூப்பரான மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியர்கிட்ட கூட உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது. சக தோழர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்படுங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் மூலிமா ஏதாவது நன்மை ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மனக்குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவாக முடிவு எடுப்பீங்க. தெளிவான மனநிலையில் நீங்களும் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அதனால் நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். விளையாட்டில் கூட அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே டக்குன்னு இறங்கிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் அணுகிறது நல்லது. நீங்கள் வேகமாக எல்லா இடத்துலையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேகமும் வேணும் விவேகமும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அணுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடைப்பீங்க. எதிர்பாராமல் பண வசதியும் கொஞ்சம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தவும் செய்வீங்க.
ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இல்லை நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரம் சட்ட சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நாள பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் விநாயகரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதுவும் விநாயகருக்கு கோதுமை மாவால் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை மாவால் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தலவாழையில் போட்டு அதில் கோதுமை மாவை பிடிச்சி விளக்கு மாதிரி செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் போட்டு வழிபட்டு பாருங்கள். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் படிப்படியாக குறையும். தொழிலில் வியாபாரத்தில் எதெல்லாம் தடைபட்டு நிற்குதோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.